அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எனக்கு அடையாளமே, நமக்கு ஒரு அடையாளம் என்ன? சரி, இதை உலகப்புறமாக பார்த்தோம்னா நம்மளோட பேர், இன்னும் இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய அடையாளமே ஆதார். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால் நமக்குன்னு ஒரு இந்த உலகத்திலேருந்து நம்மை தனியாக பிரித்தெடுத்து பரலோகத்துக்கூடாக நமக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது. அந்த அடையாளமே நமக்கு என்னன்னு காண்போம். இப்போ சங்கீதம் 86 அதிகாரத்தில் 17 வசனம், இங்கே தாவீது, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அப்போ தாவீதுக்கு பகைஞன் யார்? தாவீதுக்கு அவனுக்கு விரோதமாக செய்கிற காரியத்தில் பகைஞனாக எண்ணுகிறார். நமக்கு பகைஞன் யார்? இந்த உலகத்தான் தான். நாம் ஒரு காலத்தில் இந்த உலகத்தானை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்திருந்தோம். ஆனால் நமக்கு ஒரு அடையாளமே நம் ரட்சிப்பு, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. அதுதான் நமக்கு அடையாளமே. என்ன அடையாளம்? பரலோகத்தில் பிதாவுடைய புத்திரர்கள் என்று இன்னைக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோமே, இதற்கு அத்திவாரமே நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு தான். இதை தான் நம் தாவீது கேட்கிறார். அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்ச ரட்சிப்புனால தான் இன்னைக்கு பகைஞனா இருக்கிறவன் நம்மை கண்டு வெட்கப்படும்படியாக அல்ல, பயப்படும்படியாக அவனுடைய தந்திரமான எல்லா செயல்களையும் நாம் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தையும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்துட்டு போனார். எதன் மூலியமாக இருந்தால் அந்த ரட்சிப்பின் மூலியமாகத்தான். நமக்கு அடையாளமே அந்த ரட்சிப்பு தான். அதற்கு முன்பாக, இந்த ரட்சிப்பு கிடைப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு வந்த பின்னாடி தான் நமக்கு அடையாளமே. இந்த அடையாளத்துக்காக தான் அங்கே தாவீது கேட்கிறார், அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நாம் அதை பெற்றிருக்கிறோம். அவர் காட்ட சொல்கிறாரு, ஆனால் நம்ம அதை பெற்றிருக்கிறோம். சரி, இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காரியத்தின் மூலம் நமக்காக இந்த நாளிலும் வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இந்த காரியத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமுண்டாதாக. ஆமென்.